வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் சரசம்மா பேசுகிறேன். சரசு ஸ்வீட் ஹோம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நாம பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், இந்த காலிஃப்ளவர் ஒரு பூ எடுத்துக்குங்க, பெரிய பூவாக பார்த்து எடுத்துக்குங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எழுதியிருக்கேன். காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் போட்டுக்குங்க, சரிங்களா? கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அந்த சுடு தண்ணியில் அதை போட்டுக்குங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கடலை மாவு எடுத்துக்குங்க, 1/2 கப்பு போதும், சரிங்களா? அதுக்கு குக்கிங் ஆயில் வந்து நான் கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கோல்டு வினர், குக்கிங் ஆயில், புது எண்ணெயாக போட்டுக்குங்க. கடலை மாவு, இதில் வந்து 1 கப்பு கடலை மாவு இருக்குது. நான் 1/2 கப்பு கடலை மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன். அரிசி மாவு 1 கப்பு போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் 1 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. பாருங்கள், வாணலி காஞ்சிடுச்சு. வாணலியில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ ஃப்ரை பண்ணி அப்பப்போ சாப்பிடுங்க. கோல்டு வினர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை உடனே யூஸ் பண்ணிவிடுங்க. நிறைய நாளைக்கு வச்சுருக்காதீங்க. நம்மளுக்கு வந்து அது வந்து நல்லா இருக்காது, உடம்புக்கு வந்து சரியில்லாத போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாம். அரிசி மாவு 1 கப்பு, அரிசி மாவு தான் இதில் நிறைய போடணும், சரிங்களா? காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு வந்து அரிசி மாவு நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கடலை மாவு நிறைய போட்டிங்கன்னா பஜ்ஜி மாதிரி இருக்கும், சரிங்களா? காலிஃப்ளவர் ஒட்டுற மாதிரி இருந்தாலே போதும் நம்மளுக்கு. இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஒரு சிலர் ஆட் பண்ணுவாங்க, அதுவும் டேஸ்டியாக தான் இருக்கும். பாருங்கள், நான் வந்து கடலை மாவு வந்து 1/2 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய் தூள் பாருங்கள், மிளகாய் தூள் போட்டுக்குங்க. உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க, சரிங்களா? கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு 2 ஸ்பூன் போதும். இது வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு, நிறைய போடாதீங்க, திட்டமாக போடுங்க, சரிங்களா? தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி லைட்டாக, நம்ம பஜ்ஜி பதத்துக்கு நீங்கள் இது பண்ண வேணாம், கொஞ்சம் இதுவாக பிசைஞ்சிக்கங்க. காலிஃப்ளவரில் தண்ணி இருக்கிறதுனால நீங்கள் அது போட்டிங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதனால் காலிஃப்ளவரில் ஏற்கனவே தண்ணியில் தான் நம்ம வெந்நீரில் போட்டு வச்சுருக்கோம். அதனால் ஒரு சிட்டிகை சோடா மாவு, குக்கிங் சோடா உப்பு இருக்குது இல்லைங்களா, அது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. ஏன்னா அது புசு புசுன்னு வரும். அதனால் வந்து அது மாதிரி வேணும்னா போட்டுக்குங்க, இது ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுடுங்க. அரிசி மாவு தான் முக்கியமாக நிறைய போடணும். கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா வந்து இது காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணினே சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கங்க. அது 1/4 பங்கு அதிலே வெந்துடும். உங்களுக்கு வேகணுன்ற அவசியமும் கிடையாது. இது பாருங்கள், புட்டு இந்த மாதிரி போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம வெந்நீரில் போடுறதுனால ஒரு வெந்நீரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வைங்க. வெந்நீர் கொதித்த வெந்நீரில் போட்டு 5 நிமிஷம் தண்ணி இறக்கிட்டு வைங்க. அதிலே கொதிக்க விட்றாதீங்க, அது புசு புசுன்னு போயிடும் பூவு. அதனால் வந்து இந்த மாதிரி சாதாவாக வெந்நீரில் இந்த காலிஃப்ளவரை போட்டு க்ளீன் பண்ணிக்கின்னு இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு பாருங்கள், நல்லா கலந்துக்குங்க. இந்த மாதிரி தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடிடுங்க. ஏன்னா அது வந்து நல்லா இறங்கும், அந்த இதெல்லாம் ஜூஸ்லாம் நல்லா இறங்கிட்டு நல்லா நம்மளுக்கு காலிஃப்ளவர் பக்கோடா பதத்துக்கு வந்துடும். உங்களுக்கு அப்போ எடுத்து போடுங்க. கடையில் விற்கிற காலிஃப்ளவர் பக்கோடா மாதிரியே நம்மளுக்கு வந்து வீட்டில் கிடைக்கும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒன்று எடுத்து போடலாம். ஸோ டேஸ்டி, நல்லா டேஸ்டியாக இருக்கும்.
நம்ம பசங்க குழந்தைங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ருசியான வீட்லேயே காலிஃப்ளவர் பக்கோடா நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி எடுத்து எடுத்து போடுங்க. சுவைக்க ரசிக்க சரசு ஸ்வீட் ஹோம். நீங்கள் பாருங்கள், இது நல்லா பொன்னிறமாக வர மாதிரி நம்ம வறுத்து கோல்டன் ப்ரௌன் வந்தால் எடுத்துடலாம். கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சம் சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சா அந்த மாவெல்லாம் வெந்துடணும் இல்லைங்களா, அதனால தான், வேறு எதுவும் இல்லை. நல்லா இந்த பக்கோடாவை சாயங்காலம் டீயோடு சாப்பிட நல்லாயிருக்கும். அப்படியே டீ சாப்பிட்டுட்டு பக்கோடா சாப்பிட்டுட்டு அப்படியே அம்மாவோட வீடியோவை ஒரு முறை பார்த்துருங்க எல்லாரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். போர் அடித்தாலும் அம்மா வீடியோவை பாருங்கள், போர் அடிக்காமல் இருக்கும். பாருங்கள், காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டுட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து எண்ணெய்லாம் வடிஞ்சிடும் இல்லைங்களா, அதுக்கு தான் இந்த பேப்பர் டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். அந்த எண்ணெய்லாம் அதில் இழுத்துக்கும். அப்புறமா நம்மளுக்கு வந்து நிறைய எண்ணெய் வந்து நம்மளுக்கு ஆயில் வந்து இருக்காது. அப்போது நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் பட்டாலும் இந்த பேப்பர்லேயே கொஞ்சம் இழுத்துக்கும், டிஷ்யூ பேப்பர்லேயே. அதனால் நம்மளோட சேஃப் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அதனால தான் உங்களுக்கு லெமன் போட்டுக்குங்க. இந்த மாதிரி சில்லி சாஸு டொமேட்டோ சாஸு எது இருந்தாலும் போட்டு நீங்கள் சாப்பிடுங்க. இது டொமேட்டோ சாஸு சில்லி சாஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை வீட்லேயே நம்ம செய்கிறதுனாலும் அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தொட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். ஆனியன் கட் பண்ணிக்கோங்க, லெமன் கட் பண்ணிக்கின்னு சாப்பிடுங்க. நம்ம வந்து ஹோட்டலில் போகிற மாதிரியே ஹோட்டலோட ருசி கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். நம்ம செய்கிறது தான் எல்லாமே. ஹோட்டலில் மட்டும் மனுஷால் தான் செய்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை செய்து பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.